டிவி இரவு 11 மணி செய்திகள் வாசிப்பது கீதா. செங்கல்பட்டில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டில் விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு இடங்களில் இருந்து விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இந்துக்களின் பண்டிகைகளில் முதல் கடவுளாகிய விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த விநாயகர் சதுர்த்தி கடந்த ஆகஸ்ட் 27 கொண்டாடப்பட்டது. இந்து அமைப்பினர், இந்து முன்னணி கட்சி, இந்து மக்கள் கட்சி என பல்வேறு இடங்களில் 4 அடி முதல் 10 அடி வரை விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தினர். 5ஆம் நாளாக ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இருந்து விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்காக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. செங்கல்பட்டு நகரில் வேதாச்சல நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த 39 விநாயகர் சிலைகளும், மேலும் தாலுகாவிற்குட்பட்ட திம்மாவரம், ஆத்தூர், வில்லியம்பாக்கம், பழவேரி, புலிப்பாக்கம் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த 54 விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக மாமல்லபுரம் கடலில் கரைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டது. இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலை ஊர்வலம் நகர தலைவர் அன்னை ராஜ் தலைமையில் நிர்வாகிகள் நாராயணன், செந்தில், கரிமேடு, கண்ணன், கங்காதரன் உள்ளிட்டோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்து முன்னணி அமைப்பின் திருச்சி மாவட்ட செயலாளர் குணா, பாஜக மாவட்ட செயலாளர் கஜேந்திரன், மாவட்ட பொதுச் செயலாளர் சௌபாகியா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். இதேபோன்று இந்து மக்கள் கட்சி சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சண்முகம் தலைமையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் மு அருண்குமார், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில இளைஞரணி தலைவர் மா ஜெயபாலன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். அனைத்து பகுதிகளிலும் இருந்து செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம், காவல் நிலையம் அருகிலிருந்து ஊர்வலமாக மணிகூண்டு புதிய பேருந்து நிலையம், ராட்டினம் கிணறு வழியாக செங்கல்பட்டு திருக்கலிக்குன்றம் மேம்பாலம் வழியாக வல்லம், திருப்போரூர், கூட்ரோடு, நெம்மேலி, கீரப்பாக்கம், திருக்கலிக்குன்றம் வழியாக சென்று மாமல்லபுரம் கடலில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. செங்கல்பட்டில் காவல்துறை டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் தலைமையில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், போலீஸ், ஊர்காவலர் படை என பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆங்காங்கே போடப்பட்டு விநாயகர் சிலை ஊர்வலங்கள் பாதுகாப்பாக அனுப்பப்பட்டது. இதேபோன்று மாமல்லபுரம், திருப்போரூர், திருக்கலிக்குன்றம், சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கல்பாக்கம் கடற்கரை, சதுரங்கப்பட்டினம் கடற்கரை, கோவளம் கடற்கரை ஆகிய நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ANTV செய்தியாளர் திரு கபீர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ANTV சேனல், இது உங்கள் சேனல்.